உன் விலனை தரித்துக்கொள். சீயோனை எழுந்திரு, உன் விலனை தரித்துக்கொள். எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்திருக்கிறது. உன் வெளிச்சத்தை தரிச்சுக்கோ. அதுதான் கிறிஸ்து பிறப்பு. அந்த ஒளிதான் இயேசுடைய பிறப்பு. ஒளியானது இந்த உலகத்திலே வந்திருந்தும் மனிதன் பாவத்தில் வாழ்கிறபடியினால், பாவத்தை நேசிக்கிறபடியினால் இந்த ஒளியின் இடத்துக்கு வராதிருக்கிறார். அந்த பாவம் என்னன்னா, அவரை மறந்து வாழ்றது, அவர் எதுக்காக பிறந்தார் என்பதையே நினைக்காமல் வாழ்றது, அதை தேடாமல் வாழ்றது, அதை அறியாமல் வாழ்றது. சொல்லுங்கள், நான் பாவம் செய்து விட்டேன் அப்பா, தவறு செய்து விட்டேன். அதை நினைக்காதனால, தேடாதனால வெறும் கஷ்டத்தை, நஷ்டத்தை, இழப்பை, மரணத்தை, சுதந்திரத்தை இழந்து கட்டப்பட்டு நிற்கிறேன். தெய்வமே, உன்னை நம்பி உன்னை சார்ந்திருந்தால் என் நிலை வேறு, என் வாழ்வு வேறு. இந்த உலகம் எனக்கு பணியும், படைப்பு எனக்கு பணியும். படைப்பு அனைத்தும் உம்முடைய விஷம் நீர் எனக்குள் இருக்கிறபடினால் மண்டியிடும், தலை வணங்கும். தயவு செய்து என்னை மன்னித்து விடும், தயவு செய்து என்னை மன்னித்து விடும். இந்த தவறை நான் ஒத்துக்கொள்ளுகிறேன், மனசாக வெட்கப்படுகிறேன். இந்த தவறை நினைத்து நான் வெட்கப்படுகிறேன், நாணப்படுகிறேன். உமக்கு முன்பாக நிற்பதற்கு எனக்கு வெட்கமாக இருக்கிறது, நாணமாக இருக்கிறது. 2000 வருஷத்துக்கு முன்னாடியே நீர் இதை செய்து விட்டேன். அறிவிக்கப்பட்ட தீர்க்க நீர் பலியாகி பாடுபட்டு பிறந்து சகலத்தையும் செய்து முடித்து எல்லாவற்றையும் எங்களுக்கு செய்து விட்டேன், தந்து விட்டேன். அதை நான் உணராமலே வாழ்ந்து விட்டேன். கிறிஸ்தவனாக, மத கிறிஸ்தவனாக, திருவிழா கிறிஸ்தவனாக, கிறிஸ்துமஸ் விழா கொண்டாடுற கிறிஸ்தவனாக வாழ்ந்து விட்டேன். ப்ளீஸ் என்னை மன்னி, தயவு செய்து என்னை மன்னி. நான் உண்மை நேசிக்கிறேன் சொல்லுங்க, உள்ளத்துக்குள்ளே பேசுங்க. நான் உண்மை நேசிக்கிறேன். ஏன்னா வழிபாடு எல்லாத்தையும் விட நம்ம அன்பு சிறப்பா. என்ன அன்பு செஞ்சேன், என் பிள்ளைகளை அன்பு செஞ்சேன், மனைவியை அன்பு செஞ்சேன். இந்த அளவுக்கு நான் ஒன்றும் அன்பு செய்யலையே. அவங்க எந்த தியாகமும் பண்ணலை, எந்த பயனும் எந்த பயன்பாடும் அவங்களால எனக்கு எதுவும் இல்லை. ஆனால் அவங்கள நேசித்த அளவுக்கு நான் ஒன்றும் நேசிக்கலையே. அவங்கள்ட்ட நேரத்தை செலவிட்ட அளவுக்கு ஓட்ட நேரத்தை செலவழிக்கலையே. அவங்கள தேடின அளவுக்கு உங்களை தேடலை. உங்களுக்காக இயேசு என்னும் ரட்சகர் பிறந்துள்ளார், எனக்காகத்தான் பிறந்திருக்கிறாருங்கிற அந்த தேவனுடைய செய்தி அறிஞ்சும் படிச்சும் அந்த பிரசங்கங்கள்லாம் கேட்டும் எனக்காக நீ வந்தங்கிறத நான் அறியாம, அதை நினைக்காம, அதை உணராம கீழ்த்தரமா வாழ்ந்து விட்டேன் அப்பா, மன்னியும். இப்பொழுது என் அறிவு தெளிந்து வந்திருக்கிறேன். உம்மை நேசிக்கிறேன், உம்மை மட்டும் நேசிக்கிறேன். உமக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை, இடத்தை என் மனைவி மக்களுக்கு, என் உடலுக்கு, என் உயிருக்கு, இந்த உலகத்துக்கு நான் கொடுக்க மாட்டேன். ஜீசஸ், இனி ஒரு வாழ்க்கைன்னு சொன்னால் அது உங்களை சந்தோஷப்படுத்துவதற்காக. என் மனைவியை சந்தோஷப்படுத்த முடியலை, என் பிள்ளைகளை சந்தோஷப்படுத்த முடியலை, என்னை பெற்ற தாய் தாப்புகளை சந்தோஷப்படுத்த முடியலை, என் கூட பிறந்தவங்களை சந்தோஷப்படுத்த முடியலை, என் உறவுகளை சந்தோஷப்படுத்த முடியலை, என் வீட்டுக்கு வந்த மருமக சந்தோஷப்படுத்த முடியலை, மாமியாரை சந்தோஷப்படுத்த முடியலை. தோத்துட்டேன். அவங்கள அன்பு செய்யணும், அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்குன்னு சொல்லி அன்பினாலே நான் தோற்று போய்விட்டேன். அவங்களுக்கு முன்னால் நான் தோற்று நிற்கிறப்பா. மக்கள், விசுவாசிகள், சபைன்னு சொல்லி இவங்களை அன்பு செஞ்சு நான் தோற்றுட்டாண்டவரே. இவங்க நல்லா இருக்கணும், இவங்களை என்ன செய்யணும், சிறப்பாக வைக்கணும், இவங்களுக்கு சிறப்பாக, இவங்க ஆசீர்வாதமாக இருக்கணும்னு சொல்லி இவங்களை நினச்சி இவங்களுக்குன்னு ஓடி நான் என்ன செஞ்சுட்டேன், தோற்று போயிட்டாண்டவரே. வெட்கப்படுகிறேன். என் தவறை உணர்ந்து கொண்டேன். இப்பொழுது நான் உண்மை நேசிக்கிறேன். சபையை அல்ல, சபை மக்களை அல்ல, விசுவாசிகளை அல்ல. நான் நேசிக்க வேண்டியது நீங்கள் மட்டும்தான். இயேசுவே, நீர் ஜெபித்தது போல நானும் ஜெபிக்கிறேன். நீர் எனக்கு தந்தவர்களுக்காக
நான் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். நீர் எனக்கு தந்தவர்களை நானும் நீர் ஒன்றாய் இருப்பது போல அவர்களும் நம்மோடு ஒன்றாய் இருப்பார்களாக என்று சொல்லி ஜெபம் பண்ணீர். அப்பா, நீ விரும்புகிறதே உம்மோடு நாங்கள் ஒன்றாய் இருக்க வேண்டும் என்பது, உம்மோடு இருக்க வேண்டும் என்பது, உம்மோடு சேர்க்க வேண்டும் என்பது. நான் உம்மோடு முதலில் இருக்க தவறிவிட்டேன், இரண்டாவது உம்மோடு சேர்க்க தவறிவிட்டேன். இதை நினைத்து நான் வெட்கப்படுகிறேன், மனஸ்தாபப்படுகிறேன், மனம் வருந்துகிறேன். நான் ஊழியக்காரன் என்று சொல்வதற்கு தகுதியில்லாத நிலையில் இருக்கிறேன். உன்னை அன்பு செய்திருந்தால், உன் கூட இருந்திருந்தால், நீ சொல்லுகிறதை செய்திருந்தால் நான் உன் ஊழியக்காரன் என்று சந்தோஷப்பட்டிருப்பேன். நான் எதையோ நினைத்து நான் ஊழியம் செய்தங்கிற பேரில் என் இஷ்டத்துக்கு நான் வாழ்ந்து, என் இஷ்டத்துக்கு நான் என்ன செஞ்சேன், நான் பேசி பாடி ஜெபம் பண்ணி ஜெபாராதனை நடத்தி என் வாழ்நாளை வீணாக்கி விட்டேன். தெய்வமே, என்னை மன்னியும். இயேசுவே என் தெய்வமே, என் மேல் மனம் இறங்கும். இயேசுவே என் தெய்வமே, என் மேல் மனம் இறங்கும். நான் பாவம் செய்தேன், உம்மை நோகச் செய்தேன். நான் பாவம் செய்தேன், உம்மை நோகச் செய்தேன். உம்மை தேடாமல் வாழ்ந்து விட்டேன். உம்மை தேடாமல் வாழ்ந்து விட்டேன். என்னை மன்னியும் தெய்வமே, இந்த ஒரு விசை மன்னியுமே. இயேசுவே என் தெய்வமே, என் மேல் மனம் இறங்கும். துன்ப வேளையிலே மனம் துவண்டு போனேன். துன்ப வேளையிலே மனம் துவண்டு போனேன். உம்மை நினையாது தூரப் போனேன். உம்மை நினையாது தூரப் போனேன். என்னை மன்னியும் தெய்வமே, இந்த ஒரு விசை மன்னியுமே. இயேசுவே என் தெய்வமே, என் மேல் மனம் இறங்கும். இயேசுவே என் தெய்வமே, என் மேல் மனம் இறங்கும். நான் பாவம் செய்தேன், உம்மை நோகச் செய்தேன். நான் பாவம் செய்தேன், உம்மை நோகச் செய்தேன். உம்மை தேடாமல் வாழ்ந்து விட்டேன். உம்மை தேடாமல் வாழ்ந்து விட்டேன். என்னை மன்னியும் தெய்வமே, இந்த ஒரு விசை மன்னியுமே. இயேசுவே என் தெய்வமே, என் மேல் மனம் இறங்கும். இயேசுவே என் தெய்வமே,
விதமான சடங்குகள், வழிபாடுகள், விழாக்கள், கூட்டங்கள், பிரேயர் எப்படின்னு போயிட்டப்பா. உன்னை நேசிக்க மறந்துட்டேன், உன் வார்த்தையை கடைபிடிக்க மறந்துட்டேன், நீங்கள் சொல்றதை செய்யாம வாழ்ந்துட்டேன். எங்கள் முற்பிதா ஆதாம் செய்தது போல நானும் செய்து கொண்டிருக்கிறேன். கோயிலுக்கு வருவேன், ஜெபத்துக்கு வருவேன், மதத்தில் இருக்கேன். ஆனால் நீ சொல்கிறது உன்னையும் நான் கேட்கலையே, கவனிக்கலையே. மன்னியும் சொல்லுங்கள், மன்னியும் என்ன மன்னியும். உணர்வேன், தப்ப உணர்வேன். நீங்கள் விரும்புகிறது நீங்கள் சொல்கிறத நான் செய்யணும். எவ்வளோ பெரிய இந்த உடல் செத்தாலும் லட்சியமானவன். உங்கள் உடல் சிலுவையில் அடிக்கப்பட்டாலும் ஆனால் உங்கள் லட்சியம் வாழ்வப்பா எனக்குள்ளே வாய்ந்தது. நீங்கள் நினைச்சது நடந்துட்டு நிறைவேறவே. உங்களை நேசிக்கிறேன் சொல்லுங்க, உங்களை நேசிக்கிறப்பா, உங்களை அன்பு செய்கிறேன். ஒரு மடங்கான வழிபாடு பேசு. இனி உங்களோட நேரத்தை செலவிடுவேன். நீங்கள் எனக்கு செய்த செயல்களை நான் அதிகமாக சிந்திப்பேன். இதுவரைக்கும் மனிதர்கள் எனக்கு என்ன செய்தார்கள், தாய்தாப்பு எனக்கு என்ன செய்தார்கள். மனுஷன் ஒரு சின்னதை செஞ்ச உடனே நான் அதில் என்ன செஞ்சிட்டேன், சந்தோஷப்பட்டு அவங்கள நினச்சி அவங்களுக்கு முன்னால் அவங்க கூடத்தில் நான் இருந்தேன். தப்பு 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 தப்பு. அதனால் இது ரொம்ப தவறுங்கிறது உணர்ந்துட்டேன், பட்டு அழுங்கிட்டேன். துன்பம் வந்ததுக்கப்புறமும் தூர போனே தவிர நான் ஓட்டு வரல. இப்போ உன்னை தேடி வந்திருக்கிறேன். தெய்வமே என்னை ஏற்றுக்கொள்ளும், நான் உண்மை நேசிக்கிறேன். ப்ளீஸ் அன்பு கூறுவே இன்னும் அதிகமா ஆராதிப்பே இன்னும் மாறுமா.
பிதாவே, அப்பாவே, என்னை மன்னித்து நீர் அரவணைத்துக் கொண்டு இருக்கா, நன்றி சொல்லுகிறேன்ப்பா. உங்களுடைய அன்பின் கரத்திலே நீர் எங்களை வரைந்திருக்கிறேன். உங்களுடைய உள்ளங்கையில் என்னை வைத்திருக்கிறதை நினைத்து நான் நன்றி சொல்லுகிறேன். நான் ஆன்மா, இயேசுவின் இரத்தத்தால் கழுவப்பட்ட ஆன்மா, இயேசுவின் இரத்தத்தால் பரிசுத்தமாக்கப்பட்ட ஆன்மா. அப்படி உள்ளத்திலே நீங்கள் பேசும். அப்படியே இந்த வழிபாட்டில் உள்ளவும் இயேசுவின் இரத்தத்தால் நீதிமானாக்கப்பட்ட ஆன்மா. உங்கள் பிள்ளை உங்களுக்கு முன்பாக நான் தாழ விழுந்து உம்மை தொழுது கொள்கிறேன். என் ஆராதனைக்குரியவரே, என் இதயத்திற்கு ஏற்றவரே, என் இனியவரே, என்னை அன்பு செய்கின்ற அன்பு கடலை, கருணை கடலை, கருணாமூர்த்தியே, உன் அன்புக்கு முன்பாக நான் அடிபணிகிறேன். உன் பாசத்திற்கு முன்பாக நான் பணிகிறேன். உன் பாசத்தால், அன்பால் நீர் என்னை திரும்பவும் அணைத்து கொண்டீர். நன்றி, கோடி 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 நன்றி. உம்மை விட்டு தூர போன என்னை தேடி வந்து அணைத்து என்னை அன்பு செய்த அன்பே, உனக்கு நான் எப்படி நன்றி சொல்வேன் என்று தெரியவில்லை. நன்றிகள், நன்றிகள் பல, நன்றிகள் கோடி கோடா கோடி நன்றிகள். நன்றிப்பா. என் இதயத்திலிருந்து நான் உம்மை நேசிக்கிறேன். உமக்கு நன்றி சொல்லுகிறேன். 1000 நாள் அரண்மனையிலே அந்த புறத்தில் அழகியலோடு வாழ்வதை விட ஒரு நாள் உன் சமூகத்தில் இருப்பது 1000 நாளுக்கு சமம் என்று எங்கள் முன்னோர் சொன்னதை பைபிளிலே பார்க்கிறேன். அதை நான் இப்பொழுது அனுபவிக்கிறேன். கொஞ்ச நேரம் உன் பாதத்தில் இருப்பது எத்தனை இனிமையானதாக இருக்கிறது, இன்பமானதாக இருக்கிறது. என் பாரம் நீங்கி, காயம் மாறி, கவலை மறந்து, சுமைகள் அகன்று ஆறுதலாக இருக்கிறதப்பா. ஆறுதலின் தெய்வமே, உம்முடைய திருச்சமம் இவ்வளவு ஏற்றதாக, இனிமையானதாக, இன்பமானதாக, சந்தோஷமானதாக இருக்கிறது. இதை நான் தொடர்ந்து பற்றி கொள்ள வேண்டும். தொடர்ந்து இதை நான் பின்பற்ற வேண்டும். ஆவியானவரே, அருள் புரியும். ஆவியானவரே, என் தாயே, என்னை மறுபடியும் ஈன்றெடுத்தவளே, கோடி நன்றிகள் அம்மா. இந்த ஆராதனை, இந்த நாளை தந்ததற்காய் நன்றி. இந்த ஆராதனையிலே நான் பங்கு பெறுவதற்கு எனக்கு வாய்ப்பு அளித்தீரே, என்னை கொண்டாந்து சேர்த்தீரே, அதற்காக நன்றி. எத்தனை பேருக்கும் இந்த வாய்ப்புகள் கிடைக்கவில்லை, இந்த வழிபாட்டிலே கலந்து கொள்ளவில்லை. ஆனால் எனக்கு இந்த வாய்ப்பு அளித்தீர். நன்றி ஆவியானவரே. அனுதினமும் என்னை வழிநடத்துகின்ற அன்பே, தாயே, உன்னை நான் வணங்குகிறேன், உன்னை நான் புரிந்து கொள்கிறேன். பிதாவின் சித்தப்படி இயேசுவை வழிநடத்தினது போல, இயேசுவை நிறைத்து அவரோடு இருந்தது போல என்னையும் நிரப்பும். என்னையும் நிறைத்து பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் நிரப்பி இயேசுவோடு இருந்தது போல என்னோடு இருந்து என்னை வழிநடத்தும். எல்லா குறைகளையும், தேவை நிறைந்த மனிதர்களுடைய எல்லா தேவைகளையும் தீர்க்கிறவராக அவர் சுற்றித்திருந்தது போல என்னிடத்தில் வரக்கூடிய எல்லா மனிதர்களுடைய தேவைகளையும் பூர்த்தி செய்யக்கூடிய, சந்திக்கக்கூடிய அருளுக்காக, ஆற்றலுக்காக நன்றி சொல்லுகிறேன். அனைத்து செல்வ வளங்களும் என்னுடைய பிறப்புரிமை, வெற்றி என்னுடைய பிறப்புரிமை. அனைத்து நன்மையான ஈவுகளும், பூர்ணமான கொடைகளும், உன்னதங்களுக்குரிய ஆசீர்வாதங்களும் என்னுடைய உரிமை சொத்து. இதை நான் ரிசீவ் பண்ணுகிறேன். விசுவாசத்தினால், நம்பிக்கையினால்
அனைத்தையும் நான் இப்போது என்பது ஈர்த்துக் கொள்ளுகிறேன். ஈர்ப்பு விதி எனக்கு சாதகமாக இருக்கிறது. ஃபயர் மரதி அங்கி மரபு சம்பி போதனா சலேமி கரவா. என்னைக்கு நீ என் உள்ளத்தில் வந்து தங்கினாயோ அன்றிலிருந்து என் வாழ்க்கையில் வெற்றியை பார்க்கிறேன். ஒவ்வொரு நாளும் எனக்கு தேவையான அனைத்து நன்மைகளை, நான் நினைக்கிற அனைத்தையும் நீ செய்து கொண்டிருக்கிறேன், செய்து முடித்துக் கொண்டிருக்கிறேன். அதற்காய் கோடி நன்றிகள் சொல்லுகிறேன். என் மனம் சக்தி வாய்ந்ததாக நன்மையானவைகளை, உயர்ந்தவைகளை, உன்னதமானவைகளை, தேவனுக்கு பிரியமானவைகளை சிந்திக்கிறபடியினால், அதிலே செயல்பட்டுக் கொண்டிருக்கிறபடியினால் கோடி நன்றிகள். அதிலே ஆவியானவர் என் மனதை பலப்படுத்தி ஸ்திரப்படுத்தி கடவுளுடைய பிதாவினுடைய சித்தப்படி அதை நீர் வழிநடத்தி கொண்டிருக்கிறதற்காய் கோடி நன்றி. சக்தி வாழ்ந்த மனதை, மன வலிமையை நீ எனக்கு தந்திருக்கிறீர். மூடிட்டு முடிக்கிற நேரத்திலே அந்த தேவலோகத்திலே ஆன்மீக உலகத்துக்குள்ளே நான் வந்து அந்த ஆராதனையிலே கலந்து கொள்வதற்கு, உம்மோடு உறவாடுகிறதற்கு, சஞ்சரிப்பதற்குரிய ஆற்றலை இந்த மனம் அடைந்திருக்கிற அந்த மனதுக்கு கொடுத்து ஆவியானவரை வழிநடத்தி கொண்டிருக்கிறதுக்காய் நன்றி. என் ஆத்மாவை, என் ஆவியையும் இந்த உடலில் இருந்து பிரித்து இறைவனோடு உரையாடக்கூடிய அந்த தெய்வீக உரையாடலிலே, அந்த ஆன்மா என்கிற அந்த இன்ப வனத்தில், ஏதேனும் தோட்டத்தில், அந்த பூங்காவிலே என் ஆவி தேவனோடு சஞ்சரித்து உலாவிக் கொண்டிருக்கிறதற்காக, உரையாடி கொண்டிருக்கிறதற்காக கோடான கோடிகள் நன்றிகள் அப்பா. நன்றி 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 தெய்வமே, நன்றி தெய்வமே, நன்றி தெய்வமே. இந்த இயேசு பிறப்பை கொண்டாட இருக்கின்ற மக்கள் உணர்ந்து புரிந்து பாதத்தில் அமர்ந்திருந்து அந்த பிறப்பின் இந்த பூமிக்குரிய வளத்தை, செல்வத்தை, இந்த வாழ்வு நிறைவு பெற, வாழ்வு வெற்றி பெற இந்த கிறிஸ்துமஸ் விழா அமையட்டும் என்று இந்த செவ்வாய்க்கிழமை இரவை, புதன்கிழமை இந்த பகல் பொழுதை இந்த கரத்தில் ஒப்புக் கொடுக்க, அந்த நாளுக்காக நன்றி. அந்த நாள் இதாவே உம்முடைய செல்ல குமாரன் இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே உதித்த நாள், பிறந்த நாள். அந்த நாளை நான் உற்சாகத்தோடு வரவேற்கிறேன். அந்த நாளை மகிழ்ச்சியோடு வரவேற்கிறேன். அந்த நாளை எதிர்பார்த்து நான் நினைத்து சந்தோஷப்படுகிறேன். அது என்னை ரட்சிக்க, என் கடனை எல்லாம் அடைத்து கட்டப்பட்டிருந்த என் கட்டை அவிழ்த்து, என் முற்பிதாக்கள் செய்த அந்த ஜென்ம பாவத்தை, கர்ம பாவத்தை அழித்து நான் உம்மோடு உறவாடும்படி, உமக்கு ஆராதனை செய்யும்படி என் மனசாட்சியை சுத்திகரித்த அந்த இயேசுவின் பிறப்பை நான் தாக்கத்தோடு எதிர்பார்த்து என்ன செய்கிறேன்? அதை நினைத்து மகிழ்ச்சி அடைகிறேன், சந்தோஷப்படுகிறேன். கோடி நன்றி. எல்லா மகிமையும், கனத்தையும், துதியும், ஸ்தோத்திரத்தையும் உமக்கே செலுத்துகிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே. இந்த வழிபாடானது இப்படி நீங்கள் உட்கார்ந்து உங்கள் உள்ளுக்குள்ள இதயத்திலே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி தனிமையாக அவர் உங்களை எப்படி வழிநடத்தி கொண்டு இருக்கிறார், எந்தெந்த எப்படி இருக்கிறீங்க, இதெல்லாம் அப்படி சொல்லி பாசிட்டிவான விஷயங்களை தேவ சமூகத்தில் கொண்டு போகணும். கஷ்டம், நோய், ஆண்டவரே வீடில் கடலில் இருக்கிறேன், கடனை முடிச்சுட்டு அது அப்படியே என்ன பண்ணிகிட்டே இருக்கு. நீ கூட இருக்கிற, இது என்ன பண்ணிடும்? நோய் இது என்ன பண்ணிடும்? ஒரு அப்போஸ்தலர் ஜெபம் பண்ணுறாரு, இந்த பலகீனம் என்னை விட்டு நீக்கும்படி நான் ஜெபம் பண்ணுறேன். டேய், உன் பலகீனத்தில் என் பலன் விளங்கும், உன் வேலையை நினைச்சி பார்த்துட்டு போ. நான் இருக்கிறேன், நடத்துறது நான். அதனால் நான் எப்போது சொல்லுவேன், ஒவ்வொரு நாளும் என்னை வழிநடத்தி கொண்டு இருக்கின்ற இறை ஆற்றலுக்கு, சக்திக்கு, பரிசுத்த ஆவியானவருக்கு, வல்லமைக்கு கோடி நன்றி. இந்த உடனே இங்கே ஸ்டார்ட் பண்ணுங்கள். இந்த நாள் எனக்கு விரோதமாக நிற்கிற எல்லாம் என்ன செய்ய போகுது? சிதறந்து சின்னாமனாக எனக்கு விரோதமாக கூடுகிற கூட்டம் சிதறி போவதாக. தேவன் என் பட்சத்தில் இருக்கிறார். அவர் எனக்கு என் தலையை என்ன அபிஷேகம் பண்ணுகிறார். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. வெற்றி என்னுடைய பிறப்புரிமை, செல்வ வளம் என்னுடையது.
நான் இந்த பூமியிலே ஒரு ஆட்டம் ஆட வந்திருக்கிறேன். அதை அவன் ஆட்டி வைத்துக் கொண்டிருக்க, அவன் ஆடுகிற ஆட்டம் நான் ஆடிக்கொண்டிருக்கிறேன். கைதிடுங்களோ, எல்லாம் ஆட்டம். அதை புரிஞ்சுக்கிட்டு நம்ம என்ன செய்யணும்னா, நீங்கள் தான்ப்பா, அதுவும் நீங்கள் தான். இந்த மேரி சிஸ்டர்கிட்ட அரைஞ்சிரும் அப்படின்னு அடித்தா நீ தான் ஜெபக்க போகிற. அது மாதிரி நீங்கள் என்ன பண்ணாலும் நீங்கள் தான் பார்க்க போகிறீங்க, எல்லாம் நீங்கள் தான் நடத்த போகிறீங்க, எல்லாம் செய்கிறது நீங்கள் தான். எனக்கு நீ தான் படுத்துக்கிட்டு உன் பாதத்தில் வந்து படுத்துருவேன், முடியலையா படுத்துருவேன், கஷ்டமா உன் பாதத்தில் விழுந்துருவேன். இது ஒன்றை மட்டும் செய்யுங்க, மனுஷன்கிட்ட போகாதீங்க, மருத்துவன்கிட்ட போகாதீங்க, முதல்ல இங்கே விழுங்க. மருத்துவரும் நீயே, மருந்தும் நீயே, அப்பாவும் நீயே, அம்மாவும் நீயே, செல்வமும் நீயே, சொத்தும் நீயே. பணம் அது ஒரு நல்ல ஒரு கருவி. இந்த பணம் என்கிற கருவியை கொண்டு என் வாழ்க்கையை, நான் வாழ்க்கை தரத்தை முன்னேற்றி, என்னோடு இருக்கிறவருடைய வாழ்க்கை தரத்தை நான் முன்னேற்றி இன்னும் பல நன்மைகளை, சிறப்பான செயல்களை செய்து சிறப்பு மிக்க மனிதனாக இந்த உலகத்திலே நான் வாழ்வேன். பணத்தை நம்ம கேட்ச் பண்ணும்போது நான் என்ன பண்ண போகிறேன்? இந்த பணத்தை கொண்டு சிறப்பான செயல்களை செய்ய போகிறேன். என் வாழ்க்கை தரத்தையும் என்னை சார்ந்திருக்கிற என்னோடு இருக்கிறவருடைய வாழ்க்கை தரத்தையும் உயர்த்தி மற்றவர்களை மகிழ்வித்து நான் மகிழ்ச்சியோடு வாழப் போகிறேன். இன்னும் என்னுடைய வாழ்க்கை தரம் சிறப்பானதாக உயர்ந்திருக்கும். கைதுகளை பார்ப்போம். இதில் இறைவன் சந்தோஷப்படுகிறான். ஆஹா, இறைவனை மகிழ்ச்சிப்படு, உன்னை மகிழ்ச்சிப்படு. அவனை எப்படிடா மகிழ்ச்சிப்படுத்துற, எப்படி சந்தோஷப்படுத்துறது? சில பேர் கொண்டாடி பூ வாங்கிட்டு போனால் சந்தோஷப்படுவாளா, ட்ரெஸ் எடுத்துகிட்டு போனால் சந்தோஷப்படுவாளா, அவளுக்கு என்ன வாங்கி கொடுக்கலாம், பர்த்டேக்கு என்ன வாங்கி கொடுக்கலாம், நகை எடுத்து கொடுக்கலாமா, மோதிரம் எடுத்து கொடுக்கலாமா? அந்த மகிழ்ச்சிப்படுத்துறதுக்கு என்னெல்லாம் பண்ணணும்னு யோசிக்கிறானோ, இந்த இதை கடவுளை மகிழ்ச்சியை சந்தோஷப்படுத்துகிறதற்கு நான் என்ன செய்ய வேண்டும், என்ன செய்தால் அவர் சந்தோஷப்படுவார்? கைதிகளப்பா, ரசம் பாகம் கொடுத்துருந்த ஆண்டவரே, நான் ஃபேன் எடுத்து போடுற ஆண்டவரே, இதெல்லாம் இல்லை. அவர் கேட்கிறது இந்த உயிரையும் உடலையும். இதை அன்னை மரியாளிலிருந்து, இயேசுவிலிருந்து, அப்போஸ்தலர் சீடரிலிருந்து கடவுளை சந்தோஷம். அதான் இரத்த சாட்சிகள். பைபிள் என்ன சொல்லுதுன்னா, அவர்களுக்கு பேர் இரத்த சாட்சிகள், வேத சாட்சிகள். இரத்தத்தை சிந்தும் அளவுக்கு, என் உயிரை பணைய வைக்கும் அளவுக்கு நான் உன்னை நேசிக்கிறேன். கைதிகளை பார்ப்போம். எத்தனை பேர் இதில் தயாராக இருக்கிறீங்க? 25 வருஷத்துக்கு முன்னாடியே அந்த இதை என்ன செஞ்சிட்ருக்கிறேன், என் மரணம் வேத சாட்சி, ரத்தம் சிந்தி தான் மறிக்கணுங்கிறத இன்னும் நான் என்ன செஞ்சிட்ருக்கிறேன். சும்மா நோய்வாய்ப்பட்டு காய்ச்சல் வந்து, சுகர் வந்து, புண்ணு வந்து படுத்தெல்லாம் சாப்பிடக்கூடாது. எப்படி சாகணும் சொல்லுங்கள்? ஏற்கனவே சொல்லிகிட்டு இருக்கிறேன், இன்னும் சொல்லிகிட்டு இருக்கிறேன், இன்னும் அதான் நடக்கும். கடவுளுக்காக ரத்தம் சிந்தி, இந்த ரத்தம் என்ன செய்யும், இந்த உயிர் என்ன செய்யணும், கடவுளுக்காக என்ன செய்யணும்? எனக்காக அவர் ரத்தம் இந்த மண்ணிலே சிந்தியது, அவருக்காக இந்த உடல் ரத்தம் சிந்த வேண்டும். இப்படி நம்மளுடைய கடவுளுக்கு இந்த பலியை விட வேற ஒரு பலி, இரத்தம், பாவத்திற்காக இரத்தம் சிந்தும் அளவுக்கு நீங்கள் இன்னும் போராடவில்லையே. பைபிள் இதுதான் சொல்லுது. எத்தனை பேருக்கு அப்படி ஒரு தாகம் இருக்கு? நான் அந்த புனிதனுடைய வரலாறுகளை ரொம்ப படிக்கிறதுனால, நேசிக்கிறதுனால, என்னுடைய இதெல்லாம் வேற ஒன்றும் கிடையாது. சபை கட்டணும், அங்கே ஊழியம் இது பண்ணணும், இங்கே ஊழியம் பண்ணணும், நிறைய அவர் எனக்காக ரத்தம் சிந்தி மறிச்சிருக்கிறார், அவருக்காக நான் ரத்தம் சிந்தி என்ன செய்யணும்? எந்த இடத்துல அவர் அறிவிக்க முடியாதோ அந்த இடத்துல அறிவிக்கணும், எந்த இடத்துல அடிப்பாங்களோ அந்த இடத்துல போய் அறிவிக்கணும். கலிங்குளத்தில் 25 வருஷத்துக்கு முன்னாடியே தான் நடந்துச்சு. புதூர் பொன்னையாவத்தியார் சொன்னார், அவர் ஓதிசியார். நாங்கள் ஒரு தடவை அங்கே சுவிசேஷ ஊழியத்துக்கு போனோம், எங்களை அடித்து ட்ரம்மெல்லாம் உடைச்சி அடிச்சுட்டாங்க, விரட்டி விட்டாங்க. ஆனால் அந்த ஊருக்குள்ளே போய் நீங்கள் அந்த ஊரில் மக்களை சபைக்கு இழுத்து அந்த ஊரில் போய் ஒரு பாடி அடக்கம் பண்ணிட்டு வந்துட்டீங்கன்னா உண்மையிலே கடவுள் உங்களோடு இருக்கிறார். நான் கைதுக்கணுமா?
அருள்மரியம்மா மகா தான் ஃபோன் பண்ணுது, பிரதர் இந்த இந்திராணியம்மா பையன் இறந்து போச்சு, என்ன ஊருக்காரங்கெல்லாம் அவங்க மன்னிப்பு கேட்கணும், அவதாரம் கட்டினா தான் பாடி எடுத்து அடக்கணும்னு சொல்கிறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க, பிரதர் வரட்டும்னு சொல்கிறாங்க. என் முதுகு நல்லா வச்சுட்டு தான் போனேன். ஏற்கனவே நமக்கு என்ன இருக்குது, அடி வாங்கணும், ரத்தம் சிந்தணும், கடவுளுக்காக என்ன செய்யணும், வேறு சாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு வெறி இருக்கிறதுனால நான் பலியில் கூப்பிட்டு பைக்கில் நான் 2 பேர் போனோம். அந்த அம்மா ஒரே வார்த்தை, ஏசப்பாவும் நீங்களும் வந்தால் போகுது. அது ஒரே போடா தூக்கி போட்டு, இதுக்கு மேலே என்ன, சரிம்மா நீங்கள் கவலைப்படாதீங்க, வெட்டி அதுக்குரிய அந்த அடக்கத்துக்குரிய சகலத்தையும் ஏற்பாடு பண்ணி காலையில் கொண்டு போய் சேர்த்துட்டு அன்றைக்கி நைட்டு முழுவதும் ஜெபம். உங்கள்கிட்ட எல்லோரும் வந்தீங்க. அன்றைக்கி ஜெபம் பண்ணேன், இந்த அடக்கம் சமாதானமாக அந்த ஊர்க்காரன் சம்பவத்தோடு ஊர்க்காரனை எடுத்து நடத்த வேண்டும். நான் என்ன நினைக்கிறேனோ அதை செய்யும் தெய்வீக ஆற்றல், அபிஷேகம், ஆவியானவர் என்னோடு கூட இருக்கிறார். கைதிட்டுங்களா பார்ப்போம். அது நடந்தது. அவங்க சொந்தக்காரங்களே அவங்க எல்லாருமே வந்து இந்த பாடி எடுத்து அடக்கம் பண்ணி வழக்கம் போல் காலை கழுவிட்டு அவங்க அந்த கை நினச்சி அவங்க செய்யக்கூடிய சடங்குகளை செஞ்சு முடிஞ்சு. நான் ஏன் இதை சொல்கிறேன்னு சொன்னால், நீ கடவுளுக்காக என்ன சாதிக்கணும், என்ன சாதிக்கணும். உடல் மரித்தாலும் லட்சியம் என்ன செய்ய வேண்டும், வாழ வேண்டும். இதுதான் அப்போஸ்தலர்கள் புனிதர் இயேசு இதைத்தான் விதைச்சிட்டு போனார். இதைத்தான் சவேரியார், இதைத்தான் செபஸ்தியார், இதைத்தான் அந்தோனியார், இந்த நீங்கள் கோயிலில் கும்பிட்டு இருக்கீங்களே சப்பரத்தை தூக்கி திருவிழா கொண்டாடி, இதைத்தான் யார் செஞ்சா, இந்த பரிசுத்தவான்கள் அதை செய்ய வேண்டும். அந்த இடத்தை நான் பிடிக்க வேண்டும். வேறு பணம் சம்பாதிக்கணும், சொத்து சேர்க்கணும், இந்த பண விஷயத்தை ஈடுபட்டது இந்த சபை லட்சாதிபதிகளாகவும் கோடீஸ்வரர்களாக இருக்கணுங்கிறதுக்காக. நீங்கள் உங்கள் வாயில் தேவையில்லாமல் என்னெல்லாம் வருதோ என்னெல்லாம் உங்கள் மைண்டில் கொண்டு எல்லாம் பேசுகிறீங்க. இல்லை, இதுக்கு எனக்கு என்ன கிடையாது, சம்பந்தம் கிடையாது. இது என்னோடு இருக்கக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் நான் சைடில் விட்டேன். இருக்கிறவங்க என்ன செய்யணும், இயேசுநாதர் யூதாஸ் வச்சிருந்தவங்க யூதாஸ்கிட்ட கொடுத்த மாதிரி நான் அவருடைய வல்லமை, அவருடைய நாமத்தினாலே என்னிடத்தில் இருக்கிறது வெள்ளி பொண்ணும் அல்ல, அவருடைய நாமம் இருக்கிறது. அதனால் இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையை நம்ம என்ன செய்யணும்னு சொன்னால், இப்படி கடவுளுக்காக என்ன எப்படி அவர் சந்தோஷப்படுத்தலாம் அப்படிங்கிறதுல யோசியுங்கள். வாழ்க்கையை அர்ப்பணியுங்கள். 1 அர்ப்பணம், 2வது பலி, தியாகம். இதுதான் கடவுளுக்கு பிடிச்சமானது. இதை இயேசு இந்த உலகத்திலே செய்து பிதாவுக்கு பிரியமானது செய்து நம்மளை எல்லாம் அவர் பக்கம் ஈர்த்து கொண்டார். அவருடைய மனநிலை, அவர் வழியிலே நாம் சென்று அந்த உன்னத நிலை அடைவோம் என்று சொல்லி வாழ்த்திய நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறேன். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா.